ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் சார்க் டேரர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். நடுக்கடலில் கப்பல் ஒன்று போய்ட்டுருக்கு. இந்த கப்பல் தான் நம்ம ஹீரோயினே அவங்க அம்மா இப்படி அவங்க ஃபேமிலி இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோயினே அவங்க அம்மா கூட சண்டை போட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த கடல்லேருந்து நான் கரைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடலில் குதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கடலில் ஒரு சுறா மீன் ஒன்று இருக்குது. அந்த சுறா மீன் இவங்களை பயங்கரமாக துரத்துது. இப்போ இறுதியில் தன்னுடைய பொண்ணை காப்பாற்றுறதுக்காக கப்பலுடைய கேப்டன் அண்டு அவங்களுடைய அம்மா, ஹீரோயினுடைய அம்மா, இவங்களும் சேர்ந்து கடலில் போகிறாங்க. இப்போ இறுதியில் தன்னுடைய பொண்ணை காப்பாற்றினாங்களா இல்லையா, ஹீரோயினையும் சுறாமீனத்துலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயினி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அவங்க அம்மா இப்படி படத்தை நடிச்சு எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி நல்லாவே காமிச்சிருக்காங்க. அந்த கப்பலை சுற்றி காமிக்கிறது, அந்த ஒரு அழகான இடம் அப்படி இப்படின்ட்டு கப்பல் நல்லாவே காமிச்சிருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அந்த சுறாமீன் வரது, இவங்க அட்டாக் பண்ணுற சீன்ஸ் இப்படியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதுவும் கடலும் சார்ந்த இடம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இதே மாதிரி சுறாமீன் படம் எப்படி வழக்கமாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி டெம்ப்ளேட்டை தான் எடுத்து வச்சுருக்காங்க. எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கும் இல்லை. ஒரே லொக்கேஷனில் தான் கடல், அதுக்கப்புறம் சுறாமீன். அதனாலேயே நிறையா சீன்ஸ்லாம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்க்க கொஞ்சம் போர் அடிக்குது. அது ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது சுறாமீன் விஎஃப்எக்ஸ் காட்சியெல்லாம் ரொம்ப அப்பட்டமாக இது வந்து கிராஃபிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் கொடுத்துருக்கலாம். இது லோ பட்ஜெட் படம் மாதிரியே இருக்குது. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு சரியில்லை. செகண்ட் ஹாஃப் எல்லாமே ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சபோது தான் நான் சொல்கிறேன். இதேமாதிரி மூவி ரிவ்யூக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.